ஒரு சின்ன ஊரில் வாழ்ந்தாள் மேகலா என்ற ஒரு பெண். பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தாள். அனைத்து மாணவர்களுக்கும் பிடித்த ஆசிரியை. ஆனால் மேகலாவின் வலது கை மட்டும் பலருக்கும் கவர்ச்சியாக தெரியாது. முழங்கையிலிருந்து விரல்கள் வரை அந்த கை வெண்மையும் கருமையும் கலந்த வண்ணத்தில் இருந்தது. பார்ப்பவருக்கு அது ஒரு பிணை போலவே தோன்றும். அவளுடைய மகள் அன்யா 8 வயதுடைய ஒரு சுறுசுறுப்பான சிறுமி. ஒரு நாள் அம்மாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் ஒரு நேர்மையான கேள்வியை கேட்டாள். அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா உங்க வலது கை பார்ப்பதற்கு விகாரமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கே? அந்த கேள்வி கேட்டதும் மேகலா சிரித்தாள். கண்களில் ஒரு பழைய நினைவின் நீர் வடிந்தது. அழகாக சிரித்தவாறே சொன்னாள், அருமை மகளே, ஒரு பொருள் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை வைத்துத்தான் அதன் அழகையும் சீரையும் மதிக்கணும். அனியாவுக்கு புரியவில்லை. அது என்னமா அர்த்தம்? சிம்பிளா சொல்லு. மேகலா மெதுவாகச் சுவற்றணையில் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து காட்டினாள். பின்னணி சாம்பல் சுரண்டிய சுவை. அது ஒரு இரவு, நீ கைக்குழந்தையாயிருந்த நேரம். நம்ம வீட்ல திடீர்னு தீ பிடிச்சது. அடுத்த வீட்டுக்காரர்கள் எல்லாம் வெளியில இருந்து குழந்தை குழந்தைன்னு கதறினாங்க. ஆனா யாரும் உள்ள வந்து உன்னை காப்பாத்த ரெடியா இல்ல. அப்போ அனியாவின் கண்கள் பரபரப்பாய் மின்னின. அப்போ நான் என் உயிர் விஷயமே கவலைப்படாம உள்ள பாய்ந்து அந்த அந்த தொட்டியில இருந்த ஒன்ன தூக்கிக்கிட்டு வெளியே ஓடினேன். அப்போ ஒரு பெரிய தீக்கொல்லி என் வலது கையில் விழுந்துச்சு. அந்த தீயை என் கை தாங்கினது. அதனால் என் கை இப்படி வெண்மையும் கருமையும் கலந்துருச்சு. அனுயாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அம்மா, எனக்காக இந்த கை ஆவணமா மாறியதே. என்னை காப்பாத்தியதுக்காக இத பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கு. அவளுடைய அம்மாவின் வலது கையை பிடித்து முத்தமிட்டாள். அம்மா, இக்கைதான் உன்னோட அழகு. இது என் வாழ்க்கையை காப்பாத்திய கை. இதுதான் நிஜமான அழகு. மேகலாவின் கண்களில் மின்னல் போல ஒளிர்ந்தது. மகிழ்ச்சி, பெருமை மற்றும் ஒரு தாயின் தன்னுயிர் தியாகத்தின் வெளிப்பாடு. இது மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. நன்றி.